இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். சாப்பிடும்போது டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து வச்ச மில்லட்ஸ் மாவு, நட்ஸ் பவுடர் இது ரெண்டுத்தையும் மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கப் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேரிச்சம்பழத்தோடு ஒரு அரை கப் வெல்லம் போட்டிருக்கேன். இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச வெல்லத்தையும் பேரிச்சம்பழத்தையும் இந்த மாவோடு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதோடு போட்டு கொஞ்சம் கலந்துருக்கேன். இதை நம்ம கையால் கலக்க முடியாது, அதனால் மிக்சி ஜாரில் பாதி பாதியாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் அரைச்சி ஒரு மிக்சிங் பவுலில் போட்டேன். இதோட கூட ஒரு 1/4 கப் பால் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ மில்க் பவுடர் போட்டேன். மில்க் பவுடர் ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனாக்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருந்ததுனால நான் சேர்த்துக்கிறேன்.